delightinspire சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. எல்லா நோட்டிஃபிகேஷனும் கிடைக்க ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோல எக் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 5 eggs எடுத்துருக்கேன். 6 மீடியம் சைஸ் டொமேட்டோ, கொத்தமல்லி, பூண்டு பேஸ்ட், ஒரு நறுக்கிய வெங்காயம், கறிவேப்பிலை, ஒரு பீஸ் தேங்காய், எண்ணெய், இதில் பார்த்தீங்கன்னா கடுகு, சீரகம், உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, 4 வெந்தயம், கரம் மசாலா பவுடர், சீரகத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு. தக்காளியும் தேங்காயும் செப்பரேட்டாக பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாயில் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். 8 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். டேபிள் ஸ்பூன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணலாம். இப்போ இந்த சூடாக இருக்கிற ஆயிலில் கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, வெந்தயம் ஒரு 4 ஆட் பண்ணுறேன். இப்போ கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ சாப்ட் ஆனியன் ஆட் பண்ண போறேன். இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர நேரத்தில் பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணலாம். மூணு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ண போகிறேன். தனியாத்தூள், அப்புறமா மஞ்சள் தூள். இப்போ இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி இந்த மசாலாவை இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இப்போ இந்த கிரேவியில் சீரகத்தூள் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட போகிறேன்.
மசாலா நல்லா பொரிஞ்சிட்டு ஆயில் மேலே வந்திருந்தோம் இந்த கோகோனட் பேஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து 2 to 3 minutes பாயில் பண்ணலாம். ஸோ 2 to 3 minutes இந்த கிரேவி பாயில் ஆகிட்டு இருக்கும். மறுபடியும் இந்த கிரேவி வந்து மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். ஸோ இந்த மசாலா ஸ்மெல் எல்லாம் போயிட்டு இருக்கும். டொமேட்டோ பியூரியை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ கரம் மசாலா பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ இந்த கிரேவிக்கு நான் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்க போகிறேன். இந்த கிரேவி வந்து நல்லா 2 to 3 minutes பாயில் ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து நல்லா வந்திருக்கு. இந்த டைமில் எக்ஸ் ஆட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணாத எக்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா ஷேப்லெஸ்ஸாக மாறிடும். அதனால ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா எக்ஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதை 5 minutes பாயில் பண்ணலாம். 5 minutes ஆகிட்ட பிறக்கும் கிரேவி வந்து இந்த மாதிரி கிடைக்கும். பாருங்கள், எக்ஸ் வந்து ஷேப் மாறல, ரவுண்டாகவே இருக்குது. இப்போ இந்த எக்ஸை வந்து ஃப்ளிப் பண்ணி விட்டுடலாம். எக் வந்து பாயில் ஆகும்போது லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். எக்ஸ் வந்து ஃப்ளிப் பண்ணி விட்டுட்ட பிறகு 10 minutes பாயில் பண்ணணும். 10 minutes பாயில் ஆகிட்ட பிறகு நம்மளுக்கு எக் கிரேவி ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா எக் கிரேவி ரெடி. ஸோ இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா வரும். எக்கு வந்து குழம்பாது, நல்லா ரவுண்டாக அழகான ஷேப்பில் வரும். கிரேவி கூட ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். அதே நீங்கள் பாயில்டு எக் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டேஸ்ட் வந்து வராது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டெலைட் இன்ஸ்பயர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.